ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருந்தார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச வல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவன். ஆமென். தேவன் நமக்காக அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன், நம்ம மேலே இரக்கம் கொள்கிற தேவன், நம்மை பார்த்து மனதுருகிற தேவனாக இருக்கிறபடினால நாம் இந்த நாளிலே காலை நேரத்திலே தேவனுடைய வசனத்தை நாம் இப்படியாக தியானிப்போம். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் இன்றைக்கும் கோபமாக இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல வசனத்திற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிரிய தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவன். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன். அவர் நம்மை பார்த்து, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து எவ்வளோ வழக்காட வேண்டுமாய் இருக்கிறதான காரியங்கள் உண்டு. ஆனாலும் அவர் நம்மை பார்த்து சொல்கிறான், எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் எப்போதும் கோபமாக இருப்பதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வசனத்தை நாம் குறித்து பார்க்கும்போது தீர்க்கதரிசியாக இருக்கிறதான எசாயா மூலம் சொல்கிறதான வசனம், தன்னுடைய சமூகத்திலே தன்னைத்தான் தாழ்த்தி சமர்ப்பிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக சொல்லுகிற வசனம். ஆமென். ஹல்லேலூயா. கருணையோடு இரக்கத்தோடு சொல்லுகிற வசனம். நான் உங்களை பார்த்து நான் வழக்காட மாட்டேன், கோபமாக இருப்பதும் இல்லை. ஏன்னா அவர் அப்படியெல்லாம் செய்யும்போது நம்முடைய அவருடைய முகத்துக்கு முன்பாக நாம் சோர்ந்து போவோம் என்று அவர் நினைத்து, நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாய் நம்ம மேலே கோபமாக இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். அநேக சமயங்களில் நாம் அநேக காரியங்களுக்காக அநேக காரியங்களை நினைத்து நாம் சோர்ந்து போவோம். ஆமென். மனுஷனுடைய சில வார்த்தைகளின் நிமித்தமோ, சில நிந்தனைகளின் நிமித்தமோ, சில பரியாசங்களின் நிமித்தமோ நாம் சோர்ந்து போய் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் விலகி போகிற மாதிரி நாம் ஆகியிருப்போம் அநேக சமயங்களிலே. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கோபமாக இருப்பதும் இல்லை, உங்கள் மேல் வழக்காடுவதும் இல்லை. ஏன்னா நீங்க என் முகத்துக்கு முன்பாக உங்களுடைய முகம் சோர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காகவே தேவன் நம்மோடு கூட எப்போதும் இருப்பார். நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக இருப்பதற்காகவே அவர் எப்போது நம்மோடு பேசுகிறார், நம்மோடு எப்போதும் வசிக்கிறார், நம்மோடு எப்போதும் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் எப்போதும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிற, ஹல்லேலூயா, ஆமென், மாதிரியாக காரியங்களை தேவன் நமக்காக செய்கிற தேவன், நமக்காக பேசுகிற தேவன், நம்மை ஹல்லேலூயா தேற்றுகிற தேவன். ஏனென்று கேட்டால் அவர் தன்னுடைய ஆவியானவர் நமக்காக அனுப்பி நம்ம எப்போதும் தேற்றுகிறதான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்பி வைப்பேன் என்று சொல்லுகிறதான தேவன் நமக்காக பேச, நமக்காக வழக்காட, நமக்காக காரியங்களை செய்ய எப்போதும் நம்ம கூடவே இருக்கும்படி தன்னுடைய தேற்றரவாளனை அனுப்பி வைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நாம் சோர்ந்து போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால நாம் இன்று காலை நேரத்தில் தேவனுடைய கரங்களை நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனம் நீர் எங்களுக்காகவே இந்த வசனத்தை நீர் பேசினீர். ஆண்டவரே, தீர்க்கதரிசி மூலம் இந்த வசனத்தை எங்களுக்காக இந்த நேரத்தில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தாவே உமக்கு முன்பாக சோர்ந்து போகாத இருக்கும்படி, எங்கள் மேல் வழக்காடாதபடி, எங்களுக்கு முன், ஹல்லேலூயா, ஆமென், கோபமாக இருக்காதபடி நீர் எப்போது எங்களோடு சமாதானமாக இருந்து நீர் எங்களோடு பேசுகிறபடியால் உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு முன் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, கர்த்தருக்குள் எப்போது நாங்கள் சந்தோஷமாக இருக்க, கர்த்தருக்குள் எப்போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உமக்கு முன் சாட்சியாக நாங்கள் நிற்க எங்களை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் இந்த வசனம் மூலம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.